ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வை நாட் ரியாக்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷலில் சட்னி சாம்பார் அப்படிங்கிற ஒரு படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். சட்னி சாம்பார் அப்படின்னு அந்த டைட்டில் கேட்கும் போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா சட்னி சாம்பார், இது என்னடா வைக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, எஸ்பெஷலி இந்த படத்துடைய ஹீரோ யார் அப்படின்னா வேறு யாருமே இல்லை, நம்ம யோகி பாபு தான். யோகி பாபு ஹீரோவை பண்றாரு அப்படின்னாலே அந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். மீன்ஸ் ஏதாவது எமோஷனல் பேக்கேஜா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சம்திங் ஃபன்ஃபில்டா இருக்கலாம். ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சடா ஒரு 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 விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாரு. மீன்ஸ் படத்துக்குள்ள கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாரு. அந்த விதத்துல இன்னைக்கு இந்த படத்துடைய டீசர் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சூரியன், ஒரு நிலா, ஒரு தாஜ்மஹால். அதே மாதிரி அமுதா கஃபேனா அது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஹோட்டல்ல இருக்கிற சாம்பாருக்கு அமுதா கஃபே மிகப்பெரிய ரசிகர். அமுதா சாப்பாடு வச்சுதான் மொத்த படம். இந்த மாதிரி ருசியான சட்னி அதுக்கு தானே இங்க வரோம். அமுதா உணவகம் காலையில எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். ஆனா அண்ணன் உங்களை வெளில அனுப்பிட்டு உள்ள என்னமோ பண்ணும். அவர் என்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா சட்னி வேற மாதிரி இருக்கும். அந்த சாம்பார் சம்திங் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாம்பார் பெஸ்டா வச்சு நக்கலெல்லாம் பேசாத. நம்ம ஏன் சச்சு கூட ஒரு கொலாபரேஷன் போடக்கூடாது? எப்படி இதை விட பெஸ்டா சாம்பாரை வச்சு உனக்கு நாம அவனை டஃப் கொடுக்கல பாடுறா. நம்மளுடைய சாம்பார் ரெசிபியை அவனுக்கு கொடுப்போம், சட்னி சாம்பார் வச்சா கதை. நம்ம வாங்கிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது தான் வரும், வரும்போது பிடிச்சுக்கிடணும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? 3 மாசமா படுத்து படுக்கையா கிடக்குறாரு. யாரு? அப்பா. அவனை செருப்பால வச்சு எழுப்பி வேலைக்கு அனுப்பு. ஒருத்தன் கஷ்டத்துல வந்து அவங்க அப்பா படுத்த படுக்கிறாருன்னு சொன்னா செருப்ப கழட்டி அடிச்சு வேலைக்கு அனுப்பா. ஐயோ, அந்த விஷயத்த இன்னொரு பாத்துடலாம். வரும், வரும்போது பிடிச்சுக்கிடணும். மூச்சு விடாம பேசி என்ன பிளாக்மெயில் பண்றியா? 3 மாசமா படுத்து படுக்கையா கிடக்குறாரு. யாரு? அப்பா. அவனை செருப்பால வச்சு எழுப்பி வேலைக்கு அனுப்பு. சோ படம் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுதுங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே, ஸோ டீசர் பார்த்தாச்சு. சட்னி சாம்பார் டீசர் எப்படி இருக்கு? செம ஃபன்ஃபுல்லான ஒரு மூவியா இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நல்லா சூப்பர் ஃபன்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அந்த மீன்ஸ் அந்த டீசரே. எஸ்பெஷலி ஒரு சட்னி சாம்பார் அந்த டைட்டில வச்சுதான் அந்த படமே மூவ் ஆக போகுதுங்கிறது தெளிவா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து சட்னி ஸ்பெஷலிஸ்ட் போல, இன்னொருத்தர் வந்து சாம்பார் ஸ்பெஷலிஸ்ட் போல. இதை வச்சு ஸ்டோரி வந்து மூவ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வச்சு இந்த படத்தை ஃபன்ஃபில்டாக கொண்டு போக போகிறாங்கங்கிறதுல டவுட்டே இல்லை. சூப்பரான ஒரு 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 ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. மீன்ஸ் பயங்கரமாக உள்ள அது இதுன்னு இல்லாமல் சின்னதாக 1 லைனில் ஒரு நல்ல ஒரு மேட்டர் எடுத்து அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படத்துக்கு. அட் த எண்டு வந்து அவர் சொன்ன அந்த மேட்டர் செம. அவர் மீன்ஸ் டைமிங்கில் அவர் அடிச்சிக்கவே முடியாது. அது ஏற்ற மாதிரி அவர் டைமிங்கில் ஒன்று போட்டார், கடைசியில் செம போட்டார். செம்மையாக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ படம் ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் படம், கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஓகே, இதுதான் இன்னைக்கோட ரியாக்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். Until bye from Why Not Reaction.